கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் குறிஞ்சித்தேன் என்ற நாவலின் 3ஆம் பாகத்தினை காணலாம். இவர் எழுதிய வேருக்கு நீர் என்ற நாவல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. இவருடைய நாவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறேன். அதிகாரம் 4. மாமரம் சாய்ந்தது. மாதிக்கு அவர் தன்னிடம் விடைபெற அழைத்த குரல் அது என்பது புரியவில்லை. எப்படி புரியும்? அந்த முகம் பறித்தெடுத்த மலர் போல நிமிர்ந்திருந்தது. கண்ணிதழ்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தவை போல மூடியிருந்தன. உதடுகளில் உள்ளடக்கிய புன்னகை வெளியே பீரிட்டு முண்டி நிற்பது போன்ற நிறைந்த அழகு. முகத்திலே என்றும் இல்லாத தெளிவு, அமைதி. சிமிழில் இயங்கிய உயிர்காற்று பறந்து செல்ல விடுதலை தந்த நித்திய வடிவமாக உடல் கிடந்தது. என்ன கூப்பிட்டீர்களே? அதற்குள்ளே தூக்கமா? என்னங்க என்றவள் வலக்கையை தூக்கினாள். முகத்தை அசைத்தால் மெல்ல. தீயை தொட்டார் போல திடுக்கிட்டாள். காம்பிலிருந்து ஒடிந்த மலர் போல முகம் தொய்ந்திருந்தது. பரபரப்புடன் நெஞ்சை தொட்டாள். மூக்கருகில் கை வைத்தாள். கையை காலை தொட்டு பிடித்து பார்த்தாள். அடி வயிற்றிலிருந்து பெருங்குரல், கக்கலும் கரைசலுமாக பீறி வந்தது. ஜோஹி, கிரி, ஐயோ! அவளுடைய அலறலில் கிரிஜை முரத்து சாமையை வைத்துவிட்டு ஓடி வந்தாள். அத்தை, என்ன அத்தை? பரபரக்க அவர் உள்ளங்காலை தேய்த்த மாதிரி, கிரி, ஜோஹியை கூப்பிடு, பெரியப்பனை எல்லோரையும் கூப்பிடுமா. குரல் அழுகை தழுத்தழப்பில் சோக சுமை தாங்காமல் அலைந்தது. பெரியவரின் மூக்கருகில் அவள் பித்து வைத்த நூல் உண்மையில் அவர் மூச்சில் ஆடுகிறதா, அல்லது அவளுடைய பரபரத்த மூச்சில் ஆடுகிறதா? பேதைக்கு ஏதும் புரியவில்லை. திமுதிமுவென்று செய்தி கேட்டு அவள் படுத்திருந்த கட்டிலண்டை எல்லோரும் கூடி குழுமிவிட்டனர். என்னம்மே? சட்டென்று வீரராய பணம் கொண்டு வாருங்கள் என்று கூவிக்கொண்டே தமையன் பால்மணிக்கு சென்று பால் எடுத்து வந்தான். ரங்கமாதான் ஓடி நாளனா பெருமானமுள்ள அந்த பொன் துண்டை நெய்யில் தோய்த்து எடுத்து வந்தாள். அண்ணனின் கண்கள் தழும்பின. உனக்கு இது செய்யவா தம்பி நான் இருக்கிறேன் என்று முட்டிய உணர்ச்சியுடன் அவர் வாயை நீக்கி பொன் துண்டை இட்டு பாலை ஊற்றினார். பொன் துண்டு அந்த நாவில் ஒட்டி பாலோடு இறங்கிய காட்சியில் ஐயோ என்று முகத்தை மூடிக்கொண்டு அம்மை அலறினார். ஜோகி அப்போதுதான் நீரும் சேருமாக காகை வந்து சொன்ன செய்தியில் ஓடி வந்தான். ஏதோ மாதிரி இருக்கிறது என்று செய்தி கேட்டுத்தானே அலைய குலைய ஓடி வந்தான். வீரராய பணம் போட்டு பால் ஊற்றும் காட்சியில் அப்பா என்று கதறியவனாக பாய்ந்தான். கண்ணீர் சிந்த பெரியப்பன் அழாதை ஜோகி என்று கையமர்த்தினார். கரியமல்லர் அவனை பறிவோடு பற்றி, அழாதை ஜோகி, உன் ஐயன் நல்ல கதிக்கு ஈசன் திருவடிக்குத்தான் போயிருக்கிறார் என்றார் துயரத்தை விழுங்கிக் கொண்டு. ஆண்களும் பெண்களும் குஞ்சுகளும் குழந்தைகளும் அந்த சிறு வாயிலில் நுழைவதும் அருகில் வந்து கண்ணீர் தழும்ப கால் பக்கம் வந்து நின்று, எப்படி இருந்த மனிதர், முகத்திலே என்ன கலை, என்ன ஒளி, தெய்வம் என்று வணங்கி போவதுமாக இருந்தார்கள். காலையில் ரங்கன் வந்து பணம் பெற்று போனது போது ஊரறிந்த ரகசியமாக கொல்லென்று ஆகிவிட்டது. தம் சொந்த மகனுக்கு மேலே அவன் மீது வாஞ்சை. கடைசியில் ஒருவேளை அவனை பார்த்து பேசி அவனுடன் உண்ணவே உயிர் வைத்திருந்தார் போலும் என்றெல்லாம் பல விதங்களில் பேச்செழுந்தன. பாரு எல்லாவற்றையும் பார்த்தவளாக சிலை போல மூலையில் நின்றிருந்தாள். 1000ல் புரளுவதாக வேஷம் போடும் கணவனுக்கு அந்த பெரியவர் பணம் தந்திருக்கிறார் என்ற செய்தியில் இறந்து கிடக்கும் அவர் மீது ஆத்திரம்தான் அவளுக்கு மாளாமல் பொங்கி வழிந்தது. அவளுடைய வாழ்வின் இனிமையை குலைக்கவே திட்டமிட்டு செயல் புரிந்த வினை வடிவமோ? அவளுக்கு என்றேனும் அனுதாபம் காட்டினாரா? அனுதாபம் என்ன இருக்கிறது? அன்று குருமனின் வேருக்கு மேல் என்ன வினைகள் புரிந்த அந்த உருண்டைக்கல்லை அந்த மகன் கைகளில் சிக்க வைத்தாரோ? பால் வழிந்த உதடுகள் மூடியிருந்தாலும் பொங்கி நிற்கும் சிரிப்பை பார். ஒரு பேதை பெண்ணின் இன்பத்தில் துன்பத்தை புகுத்தியது உமக்கு வெற்றியா? அன்று கூட இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்திருப்பேனே. வெள்ளத்தை பூசி கொடுக்கும் மருந்து உருண்டை போல சர்க்கரை பேச்சில் என்னென்னவோ திணித்து பேசினீரே. என்னை அறிவியலியாக ஆக்கினீரே. நெஞ்சு எரிய எரிய அவள் உணர்ச்சி அழுகையாக பொங்கி வந்தது. அதே அறையில்தான் அவர் அவளுக்கு அன்று உபதேசம் செய்தார். விரும்பிய பெண்ணை அவன் கைப்பற்றினால் நெறி என்னும் நேர்கோட்டில் நடப்பான். அவனுக்கு ஏமாற்றம் தராத பெண்ணே, உன்னை எஞ்சி கேட்கிறேன் என்று கூறி வஞ்சனை செய்தார். அவள் நெஞ்சை இலக வைத்து அதில் அவர் தமக்கு வேண்டிய உருவத்தை சமைத்து கொண்டார். ஆனால் அது நிலைத்ததா? அவருடைய மைந்தனின் அழகான இல்லத்தில் சூழ்ந்த வெம்மையிலே அவர் போதனைகளால் மாற்றிய உருவம் அழிந்து நீராயிற்று. அவளுடைய அன்புக்குரிய மக்கள் 2 பெண்களே. அவர்களின் வளர்ச்சிக்கு உழைப்பது ஒன்றே அவள் வாழ்வில் உள்ள குறி. இத்தனைக்கும் காரணமானவர் யார்? ரங்கம்மைக்கு என்ன சிறப்பு உண்டு? ஒரு முள் பிடிக்க வகையில்லை. அவளை கண்ணிமையில் மூடி காக்கிறான் அந்த கணவன். கிரிஜை மெலிந்த சிறு உடல், கருப்பு முகம். அவள் காய்க்காமலே நின்றும் கூட அந்த கணவனின் அன்பணைப்புக்கு ஏது குறைவு? ஏன்? நீர் சாகும் வரையில் அந்த மாதமா என்ற அன்புக்குரியவளின் ஆதரவில் இருக்க வேண்டினீரே. ஒரு இளம்பெண்ணின் மனசை குலைத்தீரே. இப்படியெல்லாம் அவளுடைய மனமாகிய மடையின் கதவு அவர் முகமண்டலத்தின் நிறைவிலை மோதப்பட்டு திறந்து கொள்ள கொட்டி தீர்ந்தது. விளக்குகளை ஏற்றிவிட்டு வாய்ப்புறம் தொரியன் யார் யாருக்கெல்லாம் செய்தி சொல்ல அனுப்ப வேண்டும் என்பதை குறித்து பெரியப்பன் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை
தகன கிரியைகள் செய்வதற்கு அது ஏற்காத நாள். எனவே ஒரு நாள் தள்ளி புதனன்று சடங்குகளை செய்ய தீர்மானித்தார்கள். அதன்படியே முட்டுக்கோத்தர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. ஒத்தைக்கு சென்றுவிட்ட ரங்கனுக்கும் ஒரு நாள் செய்தி சுமந்து செல்ல ரங்கம்மையின் கணவன் தயாரானான். பெருகி வரும் கும்பலுக்கு சாப்பாடு வேண்டாமா? ஒருபுறம் சமையல் தடபுடலாக நிகழத் தொடங்கியது. வீட்டு தலைவன் மறைக கீழ்கன்றும் அவனுக்கு உரியவளும் இருளில் மூழ்கி கிடந்தன. தானியமும் மற்றொன்றும் யாரை யார் கேட்பது? ரங்கம்மா பணப்பெட்டியை திறந்து இருந்த சேமிப்பில் கொஞ்சம் எடுத்து தந்தாள். வேறு எங்கிருந்தெல்லாமோ கிழங்கும் தானியங்களும் வந்து நிறைந்தன. கரியமலர் வீட்டிலிருந்து சத்தம் போட்டுக்கொண்டு எரியும் காந்த விளக்கு வந்து ஒளிபரப்பியது. பெண்கள் கூடி கூடி வேலைகளில் ஈடுபட்ட வண்ணம் பேசினார்கள். அந்த அளவில் அது சாவு நிகழ்ந்த வீடாக இல்லை. சிற்றப்பனிடம் பணம் பெற்று ஒத்தை திரும்பிய ரங்கன் பூமி மீது நின்ற கடன்களில் சில்லறையாக தீர்த்தான். மீதி இருந்த பூமியிலும் கிழங்கை தோண்டிவிட வேண்டும் என்று ஆட்களை அழக்கச் சென்றவனுடைய கண்களை புதிதாக வந்திருந்த படக்காட்சி கொட்டகையில் ஒரு புதுப்பட விளம்பரம் கவர்ந்தது. அன்று செவ்வாய்க்கிழமை சந்தை நாள் வேறு. கிழங்கை மறுநாள் தோண்டிக் கொள்ளலாம், வெயிலும் வந்துவிடும் என்ற எண்ணத்தில் சந்தை பக்கமும் படக்காட்சி கொட்டகையிலும் பொழுதை கழித்துவிட்டு இரவு 9 மணிக்கு மேல் ரங்கன் வண்டு சோலை வீட்டுக்கு திரும்பினான். வாயிற்கதை அவன் திறக்கும் முன் வால்பேரி மரத்தடியில் இருளனோ பேயோ என்று இரவில் அஞ்சும் வண்ணம் குட்டையான உருவம் ஒன்று தலையோடு கால் போர்த்து கொண்டு நின்றது. ரங்கன் பேய்க்கும் அஞ்சான், பிசாசுக்கும் அஞ்சான். யாரது என்றான். நான் தான் ரங்கண்ணா, ரங்கம்மா புருஷன் என்றான். பூட்டில் நுழைத்த சாவியை திருப்பாமலே ரங்கன் சற்று எரிச்சலுடன் எங்கே வந்தாய் என்றான். சிற்றப்பன் ஜோகி நாயன் போய்விட்டார். சாவு செலவுக்கு கையில் பணமில்லை. உன்னைத்தான் நம்பிக்கையோடு அழைத்து வர சொன்னாங்க சின்னம்மை என்றான் ரங்கம்மையின் கணவன். அதிகாரம் 5. ஐயனுக்கு உகக்குமோ? காலமெல்லாம் சிறையில் இருந்த பின் கிடைக்கக்கூடிய விடுதலையின் ஆனந்தத்துக்கு வேறு எதை உவமையாக கூற முடியும்? கனத்த இருளின் துயரப்போர்வை கிழித்து கொண்டு தினம் தினம் உலகை இருள் சிறையிலிருந்து விடுதலை செய்ய வரும் இளம்பருதியை காணும் தோறும் உலக அடையும் இன்ப மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டோ? கூட்டு சிறையிலிருந்து சிறகு முளைத்து பறந்து செல்கையில் பறவை குஞ்சு பெறும் ஆனந்தத்தை எப்படி விவரிக்க இயலும்? பனிமுகைக்குள் சிறைப்பட்டு கிடக்கும் மனம் இதழ்கள் அகன்றதும் இளங்காற்று சேர்ந்து இன்பலயத்துடன் இசைக்கும் ஓண கீதங்களின் இனிமையும் நயமும் வில்லற்குரியதாகுமோ? உடலாகிய கூட்டுக்குள் சிறைப்பட்டு மண்ணுலகில் பிறவி எடுத்து அந்த பிறவிக்குரிய பல்வேறு தலைகளுக்குள் கட்டுன்று வாழ்வுடன் போராடி ஓர் உயிர் பறவை எய்தும் விடுதலை சாதாரண நிகழ்ச்சியாகுமோ? அதுவும் ஜோகியின் தந்தை காலமெல்லாம் வேறு எந்த உயிருக்கும் தீங்கு நினையாமல் உண்மை வழி நடந்தவர். விடுதலை எய்திய உயிர்ப்புள் எல்லையற்ற பரம்பொருளுடன் ஒன்றை கலந்துவிட பாதை தேடி போவதாக நம்பும் அந்த மக்களுக்கு சீலமும் ஒழுக்கமுமாக வாழ்ந்த பெரியவர்களின் மரணம் பெருமகிழ்வுக்கு உரிய கோலாகலங்களுடன் கொண்டாடக்கூடிய வைபவமாக வழி வழி வந்ததில் ஏதும் விந்தை இல்லையே. மனிதன் தன்னை மறந்த ஆனந்தத்தை எப்படி காட்டுகிறான்? அவனையும் அறியாமல் இசை பிறக்கிறது. கோத்தா என்ற பிரிவினர் குழலும் தாரையும் மத்தளமும் தப்பட்டையும் பறையும் கொண்டு இசையை எழுப்பும் நற்களையும் அறிந்தவர். படக மக்களுடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் அவர்கள் மங்கள ஓசை முழங்க வருவது இன்றியமையாததாக கருதப்பட்டு வந்தது. எனவே தொரியமல்லனின் மகன் பெட்டன் அந்த பகுதி ஊர்களுக்கு பொதுவாக இருந்த கோத்தமலை கோத்தருக்கு செய்தி தெரிவித்து விட்டு வந்தான். செவ்வாயன்று இரவுக்கிரவாக அந்த பெரியவரின் புனித உடலை தாங்க 7 அடுக்கு சப்பரம் தயாரிக்க கழிகளும் கம்புகளும் குச்சிகளும் சேகரித்து விட்டார்கள். பெரியவன் இறுதி சடங்குகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு எவருக்குமே வேற்றுமை இருக்கவில்லை. முக்கியமாக ரங்கனுக்கு செய்தி அனுப்பவர் பெரியவர் மாதன்தான். தம் மகளின் குணாகுணங்களை அவர் என்றுமே புகுந்து பார்த்தவர் அல்லர். ஏதோ முடைக்கு மகன் சிற்றப்பனிடம் பணம் வாங்கிச் சென்றிருந்தாலும் அவன் சர்வ வல்லமை பொருந்தியவன் என்பது தந்தையின் நம்பிக்கை. திங்கட்கிழமையன்றே ரங்கம்மையின் புருஷன் மைத்துனனை பணத்துடன் அழைத்து வர சென்றானே, ஏன் இன்னும் வரவில்லை? ரங்கன் வரவில்லையே. 7 அடுக்கு சப்பரத்துக்கு வேண்டிய துணிகள் பட்டுகள் முதலியன எல்லாம் வாங்கி வர வேண்டுமே. ஜோகியின் தந்தை ரங்கனுக்கு சேமிப்பு பணத்தை கூட உதவியதும் அவன் சமயத்துக்கு கூட வராமல் நிற்பதும் பலர் பலவிதம் பேச வாய்ப்பளித்தன. பாருவின் உள்ளத்தில் அவை தைக்காமல் இல்லை. அவள் கணவன் என்றாவது குடும்பத்துக்கு உதவி இருந்தால் அல்லவா அப்போதும் உதவ. அவள் தன்னிடம் 150 ரூபாயை வைத்துக்கொண்டு பெரியவர் கடன் பத்திரத்தில் ஒப்பு செய்து காரியமலரிடம் கை நீட்டி வாங்குவதை பார்த்திருப்பது முறையா? பாருவிடம் அந்த பணம் பல ஆண்டுகளாக சேர்த்த உழைப்பின் பயனாக தங்கியிருந்தது. பணம் அவள் எதற்கு சேர்த்தாள்? பொன்னும் வெள்ளியும் வாங்கவோ இல்லை. அருவிக்கரை வளைவில் சமவெளி போல பரந்த பள்ளத்தில் நல்ல கருப்பு மண்ணாக 1 ஏக்கர் வாங்க வேண்டும் என்பது அவள் கனவு. மணிக்கல்லட்டிக்கு அந்த பள்ளத்தை கடந்து செல்லும் போதெல்லாம் அவள் ஆசையோடு அந்த மண்ணை கையில் எடுத்து பார்ப்பாள். அத்தகைய கருப்பு மண் அன்பு கனியும் தாயை போல மடி நிறைய கொடுக்கும் இயல்புள்ளது. கிழங்கு ஒன்று தேங்காய் அளவுக்கு விளையும். அந்த மண்ணின் ஈரத்தில் அந்த இடத்தில் ஓர் ஆரஞ்சு மரம் உண்டு.
அது சிறு செடியாக இருந்த காலத்தில் அவள் மரகதமலைக்கு மணப்பெண்ணாக வந்தாள். அது இப்போது பழுத்து குலுங்குகிறது. பழத்தின் ருசி சொல்லி முடியுமோ? அவள் அதை ருசித்திருக்கிறாள். தேனின் இனிமை சொட்டும் சுனைகள். அருவி சோதரியும் மண்ணாம் தாயும் அந்த மரத்துப்பூவின் சுகந்தத்தையும் கனியின் இனிப்பையும் எப்படித்தான் உண்டு பண்ணுவார்களோ? அந்த பூமி கிருஷ்ணனுக்குத்தான் உடுமையாக வந்திருந்தது. அவனோ அவன் மனைவி மக்களோ அந்த பூமியில் விதைத்து உறவாடப் போவதில்லை. அந்த பூமியை அவளுக்கு விற்பதில் அவர்களுக்கு நஷ்டமும் வரப்போவதில்லை. கையிலே அதற்குரிய தொகையை சேர்த்து கொண்டு கிருஷ்ணனிடம் நேராக கேட்டுவிடலாம் என்று மனப்பால் குடித்திருந்தவளுக்கு அவன் மனைவி கார் அனுப்பி அழைத்தது நல்ல வாய்ப்பாகவே இருந்தது. அவள் ஒத்தைக்கு சென்றதற்கு நோக்கம் அதுவேதான். ஆனால் கிருஷ்ணன் சகஜமாக வந்து வார்த்தையாடவில்லை. ருக்மணியின் வாய் ஓயாத பெருமைகளை கேட்கவும் காணவுமே சரியாக இருந்த நேரத்தில் அவளுக்கு பூமி விஷயம் பேசவே நல்ல சந்தர்ப்பம் கிட்டியிருக்கவில்லை. எதுவும் கேட்டு பழக்கம் இருக்காத அவளுக்கு சட்டென்று அந்த கௌரவப்பட்ட ருக்மணியிடம் நிலத்தை கேட்க வாயே எழவில்லை. பாரு தன் மனைக்கு சென்று தன் படுக்கை தலையணைக்குள் பத்திரமாக வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து கொண்டு வந்தாள். பெரிய மாமனை ஓரமாக அழைத்து அவற்றை தந்தாள். மாதன் வியப்புடன் நோக்கினார் அவளை. ஏதம்மா பாரு? அவர் கேட்கையில் குரல் தழுதழுத்தது. பாரு பதில் ஏதும் மொழியாமல் உள்ளே மறைந்தாள். ரங்கனும் ரங்கம்மையின் கணவனுமாக உச்சிப்போதில்தான் அங்கு வந்தார்கள். தன்னை எதிர்பார்க்காமலே சடங்குகள் நிறைவேறி கொண்டிருந்தது கண்டு உள்ளூர் அவனுக்கு சமாதானம் உண்டாயிற்றென்றாலும் சிற்றப்பன் சமீபம் வந்து கண்ணீர் வடித்தான். அப்பனும் அம்மையுமாக இருந்தீர்களே சித்தப்பா, நேற்று முதல் நாள் பேசி கிட்க உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு இப்படி போனீர்களே. நான் என்னவெல்லாம் நினைத்திருந்தேன். நேற்று நந்தனார் பயோஸ்காப் பார்க்கையிலே அயனை அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும். கண்ணால் தண்ணீரை வர பரவசமாவார் என்று நினைத்தேனே. சித்தப்பாவை பேரூர், சிதம்பரம், பவானி எல்லாம் அழைத்து போக வேண்டும் என்று கோட்டை கட்டினேனே என்றெல்லாம் பல பல கூறியவன் கண்ணீர் விட்டபோது கண்டவர் உருகினர். சற்றைக்கெல்லாம் ஜோகியின் ஐயனை கட்டிலோடு வாயில்வன் கொண்டு வந்து சடங்குகளை ஆரம்பித்து விட்டார்கள். ரங்கம்மை கண்ணீருடன் தண்ணீரும் ஊற்றி சிற்றப்பனின் பொன்னுடலை குளிப்பாட்டினாள். புது வேட்டியும் சட்டையும் அழகிய கோட்டும் பாகையும் வாங்கி வந்து தமையன் தம்பியை அலங்கரித்தார். அகன்ற நெற்றில் 2 வெள்ளி ரூபாய்களை ஒளியிட ஒட்டி வைத்தான். அலங்கரிக்கப்பெற்ற ரதத்தில் அவரை படுக்க வைத்தார்கள். அவர் காலமெல்லாம் வழக்கமாக முள்ளும் மண்வெட்டியும் வாளும் செய்து தந்த முட்டுக்கோத்தன் அவருடைய தயாள குணங்களை கூறி அழுத வண்ணம் இறுதியாக அவருக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து வைத்தான். மைத்துனன் மனைவியும் மூக்குமலை உறவினர்களும் பணியாரங்கள் சுட்டு கூடைகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். வெல்லமும் தினைமாவும் சாமையும் அரிசியும் கடலையும் காஞ்சி பொரியும் புகையிலையும் ஒன்றும் மீதமில்லாமல் தம்பியின் வானுலக யாத்திரைக்கு அண்ணனும் மற்றவர்களும் சேகரித்து வைத்தார்கள். உறவினரும் பழகியவருமான பெண்டிர் அந்த தூயவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துபவராக ரதத்தை சுற்றி ஏவலர் போல நின்றார்கள். தலைப்பக்கம் வந்து மணியடித்து சிலர் தம் பணிவன்பை வெளிப்படுத்தினர். அண்ணன் தம்பியின் உடலை கௌரவிக்கப்பட்டும் சாட்டினுமாக பளபளத்த பாவாடைகளும் மேலங்கிகளும் தரித்த குழுவுடன் ரதத்தை சுற்றி நடனமாட வந்துவிட்டார்கள். கோத்தரின் இசை முழங்கத் தொடங்கியது. வண்ண வண்ண துணிகளான 6 அடுக்குகளும் உச்சியில் கருப்பு மண்டபம் போன்றதொரு அடுக்குமாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை சுற்றி நின்று அவர்கள் கைகளை கோர்த்து கொண்டார்கள். தாளத்துக்கு ஏற்ப அவர்கள் நடனம் புரிய தொடங்கியதுமே ஜோகி அதுவரையிலும் சோகமென தனி உலகிலே தன்னை மறந்து இருள் வடிவினனாக செயலற்ற சிந்தை மரத்து கிடந்தவன் கல்லெகிற பீறி வந்த ஊற்றை போல ஓடி வந்தான். என்ன நடக்கிறது, தான் செய்வதென்ன என்பவை கூட அவனுக்கு புரிந்தனவோ இல்லையோ தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்திலே கண்களை பறிக்கும் ஆடைகள், குழலும் முழவும் எழுப்பிய ஒளி, பாட்டு, ஆட்டம், சோகத்தின் தனி உலகிலிருந்து பீறி பாய்ந்து வந்த அவனுக்கு அந்த வண்ணங்களும் ஆட்டமும் பொங்கும் எரிச்சலை ஊட்டின. சம்பிரதாயம், மரியாதை முதலிய வரையறை பண்பு எல்லாவற்றையும் அந்த எரிச்சல் விழுங்கிவிட்டது. வெறி பிடித்தவன் போல நிறுத்துங்கள் என்று கூவினான். பிணைந்த கரங்களை ஆவேசத்துடன் பிரித்து எறிந்தான். பெரியப்பன் அதிர்ந்தார். பெண்கள் கூட்டம் அதிர்ந்தது. கோத்தரிசையும் அதிர்ந்து நின்றது. எங்க ஐயன் சாக வேணும்னு எத்தனை நாள் வேண்டினீர்கள்? போங்கள் போங்கள், போய்விடுங்கள் என்று இறைந்தான். மருண்டு நின்ற கோத்தர்களிடம், உங்களை யார் வர சொன்னார்கள்? போங்கள், இன்னொரு முறை பறை ஒலித்தால் நான் பிடுங்கி எறிவேன் என்று வெளிக்குரலில் கத்தினான். இதே சமயத்தில் கிருஷ்ணனும் ஓரெட்டு முன்வந்தான். இறந்த பெரியவருக்கு மரியாதை தெரிவித்து வணங்கிவிட்டு ஓரமாக நின்ற அவன் அங்கிருந்தவர்களில் படித்தவன் என்று மரியாதைக்கு உகந்தவனாக நின்ற முறையில், உண்மைதான், இந்த பொருந்தாத சம்பிரதாயங்களை நாம் விடுவதே நல்லது. துக்கம் புகுந்த வீட்டிலே விருந்தும் ஆட்டமும் பாட்டமும் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு வருத்தத்தை கொடுப்பவை அல்லவோ என்றான். அதிர்ச்சியிலிருந்து மீளாதவராக பெரியப்பன், என்ன ஜோகி, என்ன இதெல்லாம் என்று அவன் கையை பிடித்தார். அப்பொழுது ஜோகிக்கு பெரியப்பனின் பட்டும் பகட்டுமாக
நடன உடையணிந்த தோற்றமே காண சகியாததாக இருந்தது. துயரத்தின் ஆவேச சுழற்சியிலே பற்றி எறிந்த அவன் உணர்ச்சி தீயின் முன் அந்த பெரியப்பன் குடும்பத்தினால் தன் வீட்டில் புகுந்த துன்ப வறுமைகளும் ஐயனினுடைய சகிப்புத்தன்மையும் குன்றேறி நின்று அவற்றை தாங்கி மீண்டும் அந்த எதிர்மனையை ஆதரித்த சம்பவங்களும் படலம் படலமாக அவிழ்ந்தன. என்னவா, நீங்கள் இதற்காகத்தானே காத்திருந்தீர்கள்? என் ஐயனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தவர் நீங்கள். இப்போது கொட்டாம், முழக்காம், பட்டாம், பாவாடையாம் ஆனந்தப்படுகிறீர்கள். போங்கள் எல்லோரும். என்னையும் ஐயனையும் அம்மையும் தனியே விட்டு போங்கள். பெண்ணை கொடுத்த மாமன் முன்வந்து, சாந்தமடை ஜோகி, நீயே இப்படி வருத்தத்தில் மூழ்கிவிட்டால் உன் அம்மையை தேற்றுவது யார்? சடங்குகள் நடக்க வேண்டாமா என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றார். இந்த பெரியப்பன் குடும்பத்துக்காக ஐயன் எத்தனை துன்பங்கள் பொறுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாதா? நேற்று கூட கொடுத்தார், இன்று எல்லாவற்றையும் மறந்தார்களே. என் ஐயன் சாய்ந்து கிடக்கையில் இவர் ரகசியமாக மகன் கொண்டு வந்த புட்டி மதுவை குடித்துவிட்டு ஆடுகிறாரே, எனக்கு எரிகிறது என்றான் ஜோகி ஆத்திரத்துடன். ஆமாம், நாம் இந்த மாதிரி சமயங்களில் ஆடல் பாடல்களை நிறுத்திவிட வேண்டும். அன்று லிங்கையாவின் கையை பிடித்து பார்த்த இளம் மருத்துவனான அர்ஜுனனின் குரல் அது. ஆமாம், என்றோ அநாகரிக பழக்கங்களை கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர். அவையெல்லாம் நமக்கு தேவையா? காட்டு மிராண்டிகளா நாம்? துயர நிகழ்ச்சியிலே பாட்டு இதற்கு? ஆமாம், வேண்டாம். அர்ஜுனனின் குரலை தொடர்ந்து பல இளைஞர் குரல்கள் அதை ஆமோதித்தன. கிருஷ்ணன் இப்போது சமாதானமாக பேசினான் பெரியவர்களை நோக்கி. ஆமாம், பெரியவர்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. தொதவர்கள் கேடு பிடிப்பதையும் குடிப்பதையும் நம்மில் எத்தனை பேர் விருக்கிறோம்? காலத்திற்கேற்ப நாமும் நம் வழக்கங்களில் சிலவற்றை மாற்றிக்கொள்வதே நல்லது. இன்ன நோக்கத்துக்காக இந்த வழக்கங்கள் ஏற்பட்டன என்பதை ஆராய்ந்து சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக வெறும் சம்பிரதாயமாக பின்பற்றுவது சரியல்ல. பெரியவர்கள் கோபப்படாமல் மனத்தாங்கல் கொள்ளாமல் யோசித்து பார்க்க வேண்டும். கிருஷ்ணனின் பேச்சும் கூடியிருந்தவர் அதற்கு மரியாதை கொடுத்து கேட்டதும் ரங்கனின் மனசில் பொறாமை கனலை ஊதிவிட்டன. யார் வீட்டு விஷயத்தில் யார் தலையிடுவது? யாரடான நீ என்று முன்னே சென்று பெரியவர் மாதன் அமைதி எழுந்து விட்டார். அவருடைய அருமை தம்பிக்கு நடனம் கிடையாதா? கோத்தர் இசைமா கிடையாது? எதிலும் தோய்ந்து ஒட்டாத அவருடைய உயிரோடு உடம்போடு ஊறி வந்த பழக்கங்கள் வெகு சிலவே. அது மது, இசை, நடனம். யார் யாருடைய மரண வைபவங்களிலெல்லாம் அவர் தலைமை தாங்கி அந்த நடனத்தை நடத்தியிருக்கிறாரே. அவருடைய அருமை தம்பி லிங்கையாவுக்கு அவர் உயிரோடு இருந்த ஒரு உண்மையும் இல்லாமல் சாவு சடங்கு நடப்பதா? அவரால் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளியிட இயலவில்லை. அழகாக பேசத் தெரியாதவருக்கு என் தம்பியை அனாதை போல தூக்கி எரிக்கச் சொல்கிறீர்களா? இது நியாயமா கிருஷ்ணா என்றார் ஆற்றாமையுடன். நானும் அம்மையும் உலகமே இருண்டு அழுகையில் நீங்கள் ஆடுவது மட்டும் நியாயமா? நீங்கள் உண்மையில் உங்கள் தம்பியிடமும் உங்கள் தம்பி குடும்பத்தினரிடமும் நன்றியுடையவர்களாக இருந்தால் என் ஐயனை அமைதியாக விடுங்கள். மனசில் இருக்கும் கல்லான துக்கம் உருவி வர வழிகாட்டுங்கள். போங்கள் என்றான் ஜோகி கண்ணீர் பெருக. இதற்குள் கசமுசவென்று பள்ளிக்கூடம் சென்று பல மக்களின் நாகரிகம் கண்டு வரும் இளைஞர்கள் ஜோகியின் பக்கம் அனுதாபம் காட்டி கிருஷ்ணனை இன்னும் இழுத்து சொல்ல தூண்டினார்கள். பெரியவர்களோ அது என்ன நியாயம்? வழக்கமான சடங்குகளை நிறுத்துவதா? அவர் நல்ல வழி போக வேண்டாமா என்று தலைக்கு தலை பேசினார்கள். ஜோகி கோத்தர் பக்கம் சென்று, உங்கள் மானியமான காணியம் தானியம் குறையுமே என்று எண்ணாதீர்கள், போய்விடுங்கள். இதெல்லாம் என்ன ஜோகி, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்றார் மூக்குமலை மாமன். ஆமாம், இன்னும் சற்று போனால் எங்கள் ஐயன் சாகவே இல்லை. அவர் பொன்னான உடம்பை எரிக்க நீங்கள் காத்திருந்தீர்களா? போங்கள் என்று பிடித்து தள்ளினாலும் தள்ளுவான் என்றான் ஒருவித இகழ்ச்சிக்குறியுடன் ரங்கன். நன்றி கெட்டவனே, உன்னை கேட்கவில்லை என்றான் ஜோகி வெறுப்பு குமிழிட்டு வெடிக்க. சிறு பொறிதான் பெருந்தீயாக கனிந்துவிட காற்றும் வீசுகிறது என்ற கவலையுடன் கிருஷ்ணன் அருகில் சென்று, 2 பேரும் பொறுமை இழக்க இதுவா சமயம்? ரங்கா, இது நன்றாக இல்லை என்றான். அவன் முன்னால் தன்னை அபாண்டமாக இழந்ததையும் மறந்து. வக்கீல் சார், நியாயம் பேச வந்துட்டாரு. நியாயம்? யார் வீட்டு சாவல நீ யாரடா வந்து தலையிடுகிறாய் என்றான் ரங்கன் தம்முடைய பேரனை மரியாதையின்றி விழித்து பேசுவதை பொறுக்காத கரியமில்லர். மரியாதையா பேசுறங்கா என்றார். பணத்திமிரும் பதவி திமிரும் படிப்பு திமிரும் உள்ளவர்களிடம் உங்கள் உபதேசத்தை செய்யுங்கள், இது எங்கள் விவகாரம் என்றான் ரங்கன் சூடாக பதில் கொடுத்தான். ஜோகி, நீ உள்ள போ, நடக்க வேண்டியது நடக்கட்டும். அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்றால் ஒரு கிழவி குறுக்கிட்டு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். கூத்தும் கோலாகலமும் வேண்டாம். என் அப்பனுக்கு கடைசியில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அழுது கரைத்து நான் செய்வேன். சம்பந்தமில்லாதவர்கள் போகட்டும். கிருஷ்ணன் ஆமோதித்து கோத்தரிடம், வேண்டாம் அதெல்லாம், போங்கள் என்றான் அவர் அருகில் சென்று. ரங்கன் வெகு நாளை ஆத்திரத்துடன் பாய்ந்து கிருஷ்ணனை பின்னே தள்ளினான். கட்சியா கட்டுகிறாய் என்று உருமினான். ஏற்கனவே 2 கூறுகளாக பிரிந்துவிட்ட கூட்டம் வாய்ச்சண்டை கையால் தொடுமளவுக்கு வலுத்ததும் நன்றாகவே 2 கட்சிகளாக பிரிந்து பலத்துவிட்டது.
வாத பிரதிவாதங்கள் இரு பக்கங்களிலும் எழுந்தன. கோத்தர்கள் வெகு நேரம் காத்துவிட்டு கவலையுடன் ஊர் திரும்பலானார்கள். அந்தி சாய்ந்து விட்டது. கிருஷ்ணனின் கல்வி முன்னேற்றத்திலும் செல்வத்திலும் பொறாமை கொண்டவரும் இருக்கத்தான் இருந்தார்கள். படித்த கர்வத்தில் நிலைமறந்து பேசுகின்றனர் என்றார்கள். அனாவசியமாக கிருஷ்ணனை கேவலமாக ரங்கன் ஏசி பேசியதை காரியமல்லர் பொறுக்கவில்லை. என்ன ஆனாலும் இன்று ஆட்டமும் பாட்டமும் நடப்பதில்லை என்று அவர் கதை கட்டினார். போலீஸை கூட்டி வருவேன், எப்படியோ நடத்தியே தீர்வோம் என்றான் ரங்கன். தகராறு முற்றி சடங்கேதும் நடவாமலே இரவு வந்தது. மறுநாள் காலையில் அந்த தகராறு அந்த மலை சமுதாயத்தின் இடையே பிளவாக அகன்று இரு கட்சிகளாக பிரிந்து பெருங்கூட்டம் திரண்டது மரகத மலையில். ரங்கன் போலீஸை அழைத்து வந்தான். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல ஆனதைக் கண்டு ஜோகி அயர்ந்தான். ஐயன் மக்களின் பிளவு காணவா இருந்தார்? அவருடைய ஆன்ம சாந்திக்காக உகந்த நட்பா பிளவு? கடைசி நாளன்று கூட குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டி ரங்கனை கூட அமர்த்தி கொண்டு உண்டாரே. கடைசி மூச்சு வரை அவர் எதை மனசில் எண்ணி வாழ்நாள் எல்லாம் உழைத்தாரோ அதை அந்த லட்சியத்தை அவர் தலை சாய்ந்ததுமே அவன் தூளாக்கி விட்டானே. அவன்தானே கலகத்தை ஆரம்பித்தான். தன்னையே அவன் கடிந்து கொண்டான், நொந்து கொண்டான், பொறுமை இழந்தேனே என்று சபித்தும் கொண்டான். பிரிந்த கட்சிகள் போலீஸ் இடையிட்டு பின்பு ஒருவரை ஒருவர் வர்மம் வாங்குவது போல கருவிக்கொண்டு பின்வாங்கின. தூற்றலும் மழையும் மீண்டும் தொடர நடனமும் சிறக்கவில்லை. அன்னை மங்களம் இழந்தாள். வீட்டுக்குள் ஊருக்குள் பகை வெற்றி கொடி ஏற்றியது. ஜோகி குமைந்து கருகிவிட்டான். அதிகாரம் 6. பிரிவோ பிளவோ. போட்டியும் பொறாமையும் ஓரளவுக்கு உணவில் கசப்பும் உவர்ப்பும் கூட்டும் நன்மையை செய்வதுண்டு. அளவுக்கு மீறினால் எதுவும் நஞ்சல்லவா? ரங்கனின் உள்ளத்தில் சம்பிரதாயப்பற்றோ பழமைப்பற்றோ ஒரு நாளும் இருந்ததில்லை. ஜோகி மட்டும் முன்வந்து கோத்தரிசையும் நடனத்தையும் தடுத்தபோது அவன் தீவிரமாக எதிர்க்கவில்லை. ஆனால் கிருஷ்ணன் எப்போது வாயை திறந்தானோ அப்போதே அவன் புற்றிலிருந்து சீரும் நாகமென சீறி வந்து விட்டான். நெடுநாளாக அவன் உள்ளத்தில் புகைந்து வந்த தீ அன்று எரிமலையாக வெடித்துவிட்டது. வெளிப்படையாக கிருஷ்ணனின் பக்கம் அவன் குரோதத்தை காட்டினால் போதுமா? கரியமல்லருக்கு எதிர் நின்று தோள் தட்ட அவனும் சமமான பணபலமும் செல்வாக்கும் ஊரில் பெற வேண்டுமே. ரங்கனுக்கு ஜோகியிடம் பகையோ விரோதமோ இல்லை. ஒரு நாளும் அவன் ஜோகியை தனக்கு சமமாக மதித்ததில்லை. எனவே கிருஷ்ணனுக்கு சமமானவனாக அவன் முயற்சி செய்ய வேண்டும். தேயிலை பயிரிடும் முயற்சியில் அவன் அதுவரையில் ஈடுபட்டிருக்கவில்லை. அந்த முயற்சியில் இறங்கி வேறு ஒரு குறியும் இல்லாமல் உழைப்பான். ஆம், உழைத்து நேரெதிர் நின்று உள்ளூரில் அவன் செல்வாக்கு நசிக்க அவன் காண்பான். அவன் மனதில் இத்தகைய ஒரு வீராப்புடன் இருக்கையில் ஜோகி ஆத்திரப்பட்டு மனவீழ்ச்சியை கொட்டிவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் தன்னைத்தானே கொத்தி கொண்டிருந்தான். அயனின் பால் சடங்குக்கு மறுநாள் அவன் பெரியப்பனையும் ரங்கனையும் கண்டு பேச வந்தான். சாவு செலவுகளுக்கு பெரியப்பன் கரியமல்லரிடம் கடன் வாங்கியிருப்பாரோ என்ற எண்ணம் ஒரு புறம். மேலும் அண்ணன் ரங்கனிடம் சண்டை போட்டு அவன் பகைத்து கொண்டான் என்றால் அயனின் ஆத்மா சாந்தி அடையுமா? இறந்தவர் பேச்சுக்கு அவன் அந்த நிமிஷத்திலே மதிப்பை இறக்கிவிட்டானே. பால் சடங்கில் கலந்து கொண்டாலும் அதுவரையிலும் ரங்கன் ஜோகியிடம் முகம் கொடுத்து பேசவே இல்லை. தூற்றலை பார்த்து கொண்டு வாயில் சுருட்டுடன் ரங்கன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அருகில் சென்ற ஜோகி அண்ணா என்றான். அவன் குரல் கரகரத்தது. ரங்கன் ஏளன பார்வையில் மிதக்க ஜோதியை அலட்சியமாக நோக்கினான். எனக்கு இருந்த மன வருத்தத்தில் தாங்க முடியாத கஷ்டத்தில் அப்படி ஆத்திரமாக பேசினேன். ஐயன் இதை அனுமதிக்கவே மாட்டார் ரங்கண்ணா என்றான் ஜோகி. என்னவோ அந்த புது பணக்காரன் பக்கம் சேர்ந்து கொண்டு நீ துள்ளினாய். நீங்கள் கட்ட வேண்டிய பெண்ணை நான் கட்டினேன் என்று அன்றையிலிருந்து இருவரும் சேர்ந்து கட்சி கட்டுகிறீர்கள். நான் இங்கில்லை, எனக்கு தெரியாதென்று பார்வை அவன் வீட்டிற்கு அனுப்ப நீயும் உடந்தையாக இருந்தாயல்லவா? பேச்சு எதிர்பாராத விதமாக விரசமாக போகவே ஜோகி துள்ளி பதறினான். சிவசிவ அண்ணா, அண்ணி ஒத்தைக்கு போனதே எனக்கு தெரியாதே. அன்று நான் கிரிஜியை அழைத்து கொண்டு மணிக்கல்லட்டி போயிருந்தேனே. இப்படியெல்லாம் மனம் புண்ணாக பேசாதீர்கள் அண்ணா. சரிதான் தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும். யோகியின் கண்களில் நெருப்பு பறந்தது. அண்ணா, அப்படிப்பட்டவனாக நான் இருந்தால் மாரியம்மனின் கண்ணை கொண்டு போகட்டும் என்றான். இந்த கூச்சலை கேட்டு பாரு வெளியே வந்தாள். உங்களுக்கு வெட்கமா இல்லை? இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் கட்டி வருவதை இங்கே யாரும் தடுக்கவில்லை. அதற்காக எவர் மீதும் அநியாயமாக பழி சுமத்த வேண்டாம். உங்கள் வழியில் நான் ஒரு நாளும் நிற்கவும் இல்லை, நிற்கவும் மாட்டேன். நீங்கள் நினைப்பது போன்றே மனமுடையவள் அல்ல இந்த பாரு. பரீட்சை ஒரே தடவைதான். அதில் தோற்ற பிறகு மறுபரீட்சைக்கு போக நினைக்காதவள் நான் என்று கூறிவிட்டு யாரையும் எதிர்நோக்காதவளாக தூற்றலையும் பொருட்படுத்தாதவளாக பயிரை பார்க்க கிளம்பிவிட்டாள். எதிர்பாராத அவளுடைய குறுக்கீட்டில் ரங்கன் ஒரு கணம் அயர்ந்து நின்றான். ஜோகி அந்த விஷயத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினான். இந்த விவகாரத்துக்கு நான் வரவில்லை. ஐயன் அமைதியாக போக வேண்டிய அந்த வேளையில் போலீஸு முதல் வந்து கலவரம் நேர்ந்தது. என் மனம் நானே காரணம் என்று முள்ளாக பிடுங்குகிறது.
ஐயனுக்காக நான் பிரதிஜை எடுப்பது போல சொல்லுகிறேன். இந்த 2 வீடும் ஒரு குடும்பமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அவர் ஆசை. இந்த வீட்டில் இல்லை என்ற குரல் வந்து அந்த வீட்டில் சாப்பாடு நடக்கக்கூடாது. அவர் நினைப்பை நான் நிறைவேற்றவே மனதில் உறுதி வைத்தேன் என்றான். நானும் அப்படி நினைக்கவில்லை. நீதான் அந்த பயலுடன் சேர்ந்து அண்ணன் பெரியப்பன் என்று நினைக்காமல் விட்டு கொடுத்து சண்டை போட்டாய். அவர்கள் கட்சி கட்டினார்கள். 4 பச்சை பணம் துள்ளுகிறார்கள். எனக்கு பிரமாதமில்லை என்று காட்டுவேன் என்ற ரங்கன் ரங்கம்மையின் அவள் புருஷவனையும் அழைத்தான். கைக்குழந்தையை கொஞ்சியவர்களாக ஒரு சச்சரவும் வராமல் ஒதுங்கியிருந்த தம்பதிகள் அழைத்ததும் வந்தனர். இதோ பாருங்கள், அன்றைக்கு கட்சி கட்டினவர்கள் எவர் பக்கமெனும் நீங்கள் முகம் கொடுத்து பேசுவதாக இருந்தால் குழந்தைகளுடன் வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடும் பயிரிட்டு தின்ன பூமியும் உங்களுக்கு கொடுப்பவர் யார் என்பதை நினைவில் வைத்து நடவுங்களாமாம். எனக்கு தெரியாத அண்ணா, எந்த பயலினும் நம் வழிக்கு வந்தால் நான் அங்கேயே பிளந்து கட்டிவிட மாட்டேனா என்றான் ரங்கம்மையின் கணவன். அத்துடன் அன்றைய பேச்சு ஓய்ந்துவிட்டது. 10ஆம் நாள் கொரம்பு என்ற இறுதிச் சடங்குக்கு சொல்லி வைத்தாற்போல ஊரே ஒதுங்கிவிட்டது. கரியமல்லர் பெரிய கை. அவரை எவர் விரோதித்துக் கொள்வார்கள்? ஜோகியும் ரங்கன் பக்கம் சேர்ந்து விட்டான் என்று அறிந்த பின் அண்டை வீட்டு பெல்லியும் கூட இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளவில்லை. ஜோகி மனம் நைந்தான். பிரிதல் நலம்தானா? எத்தனை நாட்களில், எத்தனை இடைஞ்சலான சமயங்களில் அந்த கரியமல்லர் வந்து கை கொடுத்திருக்கிறார். ரங்கன் நாளையே ஒத்தை சென்று விடுவான். ஊரில் எல்லோரையும் விரோதித்துக் கொண்டு அவன் எப்படி வாழ்வான்? ஆனால் ரங்கனிடம் பேசுவது யார்? இறுதி சடங்குகள் முடிவு பெற்றதும் ரங்கன் புது முயற்சிக்கு பண ஆதரவு தேட ஒத்தை சென்று விட்டான். வீடு வெறிசோடி போயிற்று. அம்மை 10 நாட்களில் முதியவளாக ஓய்ந்து விட்டாள். அவள் உடலின் உரமாய் தெம்பு கொடுத்த மறுபாதி அல்லவா மறைந்துவிட்டது. எவை மூக்குத்தி அணிந்து கங்கணத்தை கணவனின் காலடியில் கழற்றி எறிந்துவிட்ட அவளை காண்கையில் ஜோகிக்கு பழுத்த இலையுடன் இன்றோ நாளையோ என்று நிற்கும் மரத்தின் நினைவு வந்தது. அன்று மாலை கதிரவன் மேல்வானில் மறைந்த நேரம் இருட்டிவிட்டது. கிரிஜை கலவரமடைந்தவளாக பால்மனைக்கு செல்ல இருந்த கணவனை தேடி வந்தாள். 2 எருமைகளை காணவில்லை. கொட்டிலிலும் இல்லை, மேயும் இடத்திலும் காணப்படவில்லை. முன்பெல்லாம் ஜோகி சிறுவனாக இருந்த காலத்தில் ஒரு குன்று முழுவதுமே மாடுகள் மேய்வதற்காக ஒதுக்கி இருந்தது. இப்போதோ ஒருபுற சரிவு தவிர மீதி இடங்களில் தேயிலையும் காப்பியும் பயிரிடப்பட்டிருந்தன. என்ன விளையாடுகிறாய்? மேய்ச்சலுக்கு போன எருமை எங்கே போகும்? ரங்கி பயல் ராமனை கேள் என்றாள் ஜோகி. அவள் கண்களில் அச்சம் படர்ந்தது. நான் தேடப் போனேன். பெல்லியன் சொல்கிறார், பெரிய வீட்டு மாடு நம் தோட்டத்தில் நேற்று புகுந்து கோசு செடிகளை மேய்ந்து விட்டதாம். ராமனப்பா மாட்டை எடுத்து காலை ஒடித்து விட்டாராம். அதற்காக இன்றைக்கு நம் எருமைகளை பிடித்து பெரிய வீட்டில் அடைத்து விட்டார்களாம் ஆட்கள். கடவுளே, இத்தகைய அற்ப நிகழ்ச்சிகள் அவன் சம்பந்தப்பட்ட வரையில் அன்று வரையிலும் நிகழ்ந்ததில்லையே. சகஜமாக மாடு மேய்ந்தால் விரட்டிவிடும் ஊர்க்காரர் பகை என்னும் புகை வளர்க்க வேற்று மக்கள் ஆகிவிட்டனரே. ஜோகி எருமைகளை அழைத்து செல்ல பட்டி பக்கம் சென்றான். தோட்டத்தால் ஒருவன் கரியமல்லருக்கு சொந்தமான எருமைகளுக்கு தண்ணீர் காட்டி கொண்டிருந்தான். ஏனப்பா, வாயிலா பிராணிகள், உன்னிலம் என்னிலம் என்று அறியுமா? அதற்காக எருமைகளை அடைத்து வைப்பது புது வழக்கமாக இருக்கிறதே என்றார் ஜோகி. யார் புது வழக்கம் காட்டுவது? கன்றை அடித்து காணை உடைத்திருக்கிறான் உன் மைத்துனன். நாங்கள் கட்டி தீனி போட்டிருக்கிறோம். மரியாதையாக 1 ரூபாயை வைத்துவிட்டு ஓட்டி செல் என்றான். உள்ளிருந்து கிருஷ்ணனின் தம்பி அர்ஜுனன். ஜோகி திகைத்தான். கசிந்த விழிகளுடன் வீட்டுக்கு சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு எருமைகளை ஓட்டி சென்றான். கரியமல்லரின் தேயிலை தோட்டங்கள் பேர் சொல்ல ஆரம்பித்த பிறகு ஓரளவு ஊர்க்கட்டுப்பாடு குறைந்துவிட்டது. முன்போல முறை போட்டு இரவு காவல் புரியவில்லை. தேயிலை தோட்டங்களுக்கு அவர் கீழ் கூலி வேலை செய்த ஆட்கள் காவல் இருந்தனர். மற்றவர் ஏதோ 4-5 பேர் கூடி பூமி விளைவை காப்பதற்கும் பெருக்குவதற்கும் பழைய சம்பிரதாயங்களை வழக்கங்களை விடாமல் கடைபிடித்து வந்தனர். எனினும் முன்போல கூட்டு உணர்ச்சி இல்லை. அந்த பிரிவினை அத்தனை நாட்கள் தெரிந்திருக்கவில்லை. ஐயனின் மரணத்தன்று நடந்த நிகழ்ச்சிகள் 10 நாட்களில் பிரிவு உணர்ச்சிகளை, அவற்றின் பலன்களை பளிச்சென்று புறப்படுத்திவிட்டன. ஒரு ஹட்டி மக்கள் ஒரு குடும்பத்தவர் போல எத்தனை மேன்மையாக வாழ்ந்தனர். பாடுபட்டு பலன் கண்டு அவர்கள் ஒருவர் சுகத்துக்கங்கள் மற்றவரும் பங்கிட்டு உண்டு வாழ்ந்தனரே. ஜோகி அன்றிரவெல்லாம் இத்தகைய நிகழ்ச்சிகளை உண்ணி எண்ணி வருந்தினான். அறுவடை பண்டிகை முடிந்த பின்புதான், புதுக்கதிரை தெய்வத்துக்கு படைத்த பின்புதான் அவர்கள் உண்பது வழக்கம். அந்த தெய்வ திருவிழா அந்த வட்டகை கிராமத்தினர் ஒன்று கூடி ஆலோசித்து தேர்ந்தெடுக்கும் நாளிலேயே கொண்டாடப்படும். ஒரு சமயம் ஜோகியின் வீட்டில் தானியம் தட்டி போயிற்றாம். பண்டிகைக்கு 10 நாட்கள் இருந்தனவாம். அதற்கு முன் புது தானியத்தை அறுத்து உண்பதில் குற்றமில்லை. ஆனால் அப்படி உண்டவர் அந்த கிராமங்களில் புனித காரியங்களுக்கும் விழா கொண்டாடும் உறவினர் வீடுகளுக்கும் சென்று கலந்து கொள்வதை கூடாததாக கருதுவர். அப்போது மணிக்கல்லட்டையில் கரியமல்லர் மகள் குடும்பத்திலேயே பல சிறுவர்களுக்கு லிங்கம் கொடுக்கும் வைபவம் நிகழ்ந்தது.
ஜோகியின் ஐயன் இரவெல்லாம் மனம் நைந்து வருந்தினார். மறுநாள் விடியற்காலையில் கரியமல்லர் லிங்கையாவை அழைக்க வந்துவிட்டார். அம்மை வெகுநேரம் யோசித்துவிட்டு இருட்டோடு விளைந்த திணைக்கதிரையாருக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். எங்கே அம்மா கிளம்பிவிட்டாய் இந்நேரம் என்று அவர் சந்தேகத்துடன் நோக்கிய போது அம்மை சோகமும் நாணமும் மீற உடல் குன்ற உள்ளம் குன்ற நின்றாளாம். அவர் உடனே புரிந்து கொண்டார். விடுவிடென்று வீட்டுக்கு நடந்தாராம். சற்றைக்கெல்லாம் ஒரு கூடை நிறைய சாமையும் கிழங்கும் தொரியன் தலையில் சுமந்து வந்து வீட்டின் முன் வைத்து போனானாம். இந்த நிகழ்ச்சியை ஐயன் கூறியிருக்கிறார். அம்மை கூறியிருக்கிறாள். அப்பேற்பட்டவர்களா விரோதிகள்? ஜோகியின் அடி நெஞ்சிலிருந்து பசி உணர்வு மிஞ்சினார் போல எரிச்சல் கண்டது. கண்கள் மூட முடியாமல் குளமாயின. அருகில் கிரிஜை உறங்கிக் கொண்டிருந்தாள். இருட்டில் அவள் முகம் அவனுக்கு கண்களுக்கு தெரியவிட்டாலும் கூட குழந்தை முகத்துக்குரிய அவளது கள்ளமற்ற தன்மை அவன் நினைவில் முட்டியது. பகீர் என்றது. அவனுக்கு பின் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லையா? பகையைத்தானா அவன் வளர்த்திருக்கிறான்? ஆரம்பம் எளிதில் நிகழ்ந்து கொடியேறிவிட்டது. அதற்கு முடிவு காண முடியப் போகிறதா? விடிந்ததும் அவன் பொறியிட்ட பகை பூதாகரமாக எரிந்து கொண்டிருக்க கண்டான். ஜோகி, ஜோகி, ஏய்! பெரியப்பனின் குரலில் தூக்கி போட்டவனாக அவன் மேல்முண்டை சரியாக பொறுத்து கொண்டு எழுந்து சென்றான். இப்படி அக்கிரமம் உண்டா? அந்த வீட்டு பாவி கூலிக்காரன் கோவிந்தம் பையன் என் மருமகனுடைய காலை முறிச்சிட்டானே என்று பெரியப்பன் கத்தினான். இடி விழுந்துவிட்ட நிலையில் ஜோகி வெளியே ஓடினான். ரங்கம்மையின் கணவன் உடலெல்லாம் சேற்றில் குளித்து வெடவெடக்க காலிலே பெரிய இரத்தத்துடன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். ரங்கம்மை அவளுடைய அம்மையின் குரல் நினைவு வர கோடி வீட்டை திட்டி நொறுக்கி சாபங்கள் கொடுத்து கொண்டிருந்தாள். இரவு காவலுக்காக ரங்கம்மை புருஷன் சென்றிருந்தானாம். நீர் வேண்டாத கிழங்கு விளைந்த பூமியில் பார்வின் சதுரத்தில் மழை தேங்கியிருந்ததாம். அவன் வெட்டி விட்டானாம். அப்போது அவனை கழுத்தை பிடித்து எவரோ இழுத்து தள்ளினாராம். திரும்பி பார்த்ததுமே கரியமல்லரின் தோட்டக்காரன் கோவிந்தன் என்பது புரிய வந்ததாம். ஏண்டா, இரவலை எங்கள் பூமியில் வேண்டாம தண்ணீரை விடுகிற, கொன்னுடுவேன் என்று அவன் வம்புக்கு இழுத்தானாம். அடிதடி சண்டை முற்றி அவன் காலையும் முறித்து விட்டான். ரங்கம்மையின் புருஷன் கோவிந்தனது துப்பட்டியையும் பிடுங்கிக் கொண்டு வந்து கூக்குரலிட்டான். ஹட்டி கலவரத்துடன் வீழ்த்து கொண்டாலும் எவரும் தலையிடாமல் பின்வாங்கிவிட்டனர். ஜோகி என்ன ஆனாலும் தண்ணீரை அவர்கள் பூமி பக்கம் பாய திருப்பியது தவறல்லவா என்று கேட்டான். அவர்கள் நம்ம எருமையை அடைத்து ரூபாய் கேட்கலாமா என்றான் ரங்கியின் கணவன். ரங்கண்ணா கண்டால் சும்மா விடுவாரா? ஒரு கூலிக்காரன் இப்படி அடிப்பதா? அவர்களிடம் அணியம் இருந்தால் நாம் அஞ்சுவதா என்று ரங்கி ஓலமிட்டான். சரி போகட்டும் என்று ஜோகி பெருமூச்சுடன் அவர் கால் காயங்களை கழுவி கட்டு போடலானான். ஆனால் அது அப்படி எளிதில் போய்விடவில்லை. ரங்கன் அன்று பகல் ஹட்டிக்கு வந்தான். முகம் ஜொலித்தது. பெருமை, மகிழ்ச்சி, அகங்காரம், ஆக்ரோஷம் எல்லாமாக சேர்ந்து கலந்து வைத்த ஒளி. அன்று முதல் நாள் மலைக்கு மலை குதிரை பந்தயத்திலே பாயிண்ட் டு பாயிண்ட் ரேஸ். அவன் பக்கம் அதிர்ஷ்ட தேவதை இருந்து 1500 ரூபாய்களுக்கு வெற்றி தேடி தந்திருக்கிறாள். விஷயத்தை கேட்டதும் அவன் அப்போதே விரைந்தான். ஜான்சன் எஸ்டேட் பக்கம் இருந்த சர்க்கார் ஆஸ்பத்திரி டாக்டரிடம் ரங்கம்மையின் கணவனை குதிரை மேல் ஏற்றி கொண்டு போய் காட்டி ஒரு பத்திரம் வாங்கிக் கொண்டான். இரவில் கரியமல்லரினால் நிலத்தின் எல்லைக்கல்லை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் ரங்கம்மை புருஷன் தடுத்தபோது அடித்து கொலை செய்ய முயன்று காலை ஒடித்து விட்டதாகவும் சாட்சிகள் சிலரை தேடி பிடித்து வழக்கு பதிவு செய்துவிட்ட பின்புதான் ரங்கன் மூச்சு விட்டான். செல்வமெல்லாம் பறிபோய்விட்ட நிலையிலே ஜோகி துயரக்கடலில் மூழ்கினான்.